வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள், அதே போல் குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 16வது கிளாஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 கிளாஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ சேனல்ஸில் வந்து நம்ம ரெகுலராக கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட கிளாஸோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த 16வது கிளாஸ். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A kit Roshan multiplied a number by 3/5 instead of 5/3. Find the percentage error is calculation. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையா இருக்க ரோஷன் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 5/3க்கு பதிலாக வந்து 3/5 வந்து பெருக்கிறான். ஓகேவா? தப்பாக பெருக்கிறான். ஓகேவா? ஸோ 5/3 தான் பெருக்கணும். பட் வந்து அவன் என்ன பண்ணிடுறான், 3/5 பெருக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அவரது கணக்கீட்டில் சதவீத பிழையை வந்து கண்டறியும். ஓகே, ஸோ அதில் அவன் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறான். ஓகே, சில நேரங்களில் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைப், அதாவது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. இது வந்து என்டிபிசியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸையும் தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதா முக்கியம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும், அதாவது என்னென்னா, நம்ம இங்கே காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5/5. ஓகேவா? அதாவது இப்போது இங்கே 3/5 அது. ஓகேவா? அதுதான் இப்போ ரெண்டே எடுத்துக்கோங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எதுக்கு பதிலாக எதை எடுத்தேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 3/5, ஓகே, அடுத்து 5/3. ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இது ரெண்டு இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே இருக்கலாம் கீழே உள்ளதுக்கு வந்து எல்சிஎம் பார்ப்போமா? எஸ். அப்படி எல்சிஎம் பார்க்கும்போது 15. ஓகேவா? ஸோ அப்போ 15 தான் இதுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 15 வந்து நம்ம மேலே காமனாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 15 இருக்கட்டும். இப்போது இந்த 15 இதுக்கும் வரும், இதுக்கும் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ எல்சிஎம் பார்த்ததுனால இப்போ வந்து 15 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 15 எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல, அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ இருக்குங்க, இது ரெண்டையும் இப்போ இருக்குங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 25, அடுத்து 3 9. ஓகேவா? ஸோ இது எப்படி போட்டுக்கிறீங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்களேன். இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன, நமக்கு 25ல் 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 16ன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ 16 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ சில பேருக்கு டக்குன்னு இதை கவுண்ட் பண்ணி சொல்ல தெரியல அப்படின்னா சைடில் போட்டு நீங்கள் வந்து கழிச்சிக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எஸ். ஸோ உங்களுக்கு ரஃப் ஷீட் நிறையவே தருவாங்க. ஸோ இது இந்த மாதிரியான சீப்பான விஷயத்துக்கலாமா அப்படி அந்த எதுவுமே நம்ம கண்டுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நமக்கு தேவை வந்துன்னா கரெக்டான ஆன்சர். அதுக்கு நீங்கள் எந்த லெவலுக்கு வேணால் இறங்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது அதுதான். ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் தான் நம்ம தேடணும் அப்படிங்கிற முக்கியம். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தேவையில்லை, கரெக்டான ஆன்சரை அங்கே கம்ப்யூட்டரில் இருக்கா, நம்ம கிளிக் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதான் கேட்பாங்களே தவிர, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 9 வந்துன்னா மைண்ட்லேயே கழிச்சு போட்டானா இல்லை பேப்பரில் எழுதி போட்டானா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது, தேவையும் கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு தேவை ஆன்சர். அந்த 4 ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிடணும் அப்படின்னா ஓகே தான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 16 இருக்கு. ஓகேவா? இப்போ 16 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 16 25 நமக்கு ரொம்ப முக்கியமான. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஏன்னா அவன் தப்பாக பண்ணது எதை பெருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5/3 தான் பெருக்கணும். அதுக்கு பதிலாக தான் இந்த 3/5. புரியுதுங்களா உங்களுக்கு? 3/5 வந்து அவன் பெருக்கி விட்டான். ஓகேவா? தெரியாது நம்ம, அதனால தான் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன், இந்த இது அவன் ஆல்ரெடி பெருக்க வேண்டியது இருந்துச்சுல, அதை தான் நமக்கு முக்கியம். அப்போ 25 கீழே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ 25 கீழே போட்டுக்குங்க, அதாவது அந்த நம்பரை மேலே வந்து 16 போட்டுக்குங்க. ஓகே? ஸோ அப்போ இங்கே பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க, அதாவது சதவீத பிழை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் × 100 போடுறோம். ஓகேவா? ஸோ × 100 எதுக்கு போடுறோம்னு சொல்லி இப்போ ஏதாச்சும் உங்களோட சதவீதத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம × 100 போடணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்துடலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிச்சு கொடுக்கலாம், இப்போ பாருங்கள், இங்கே 16 கீழே 25 இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த வாய்ப்பாடில் வரும்? ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் அடிச்சு கொடுக்க சிரமமாக இருக்கும். பட் வந்து 25 இங்கே 100 இருக்குது. ஓகே? ஸோ அப்போ ஒரு 25 4 25 உங்களுக்கு 100 கிடைச்சுமா? அப்போ 16 கூட நீங்கள் 4 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 கிடைக்குமா? எஸ். ஸோ உங்கள் டவுட் இருந்தால் அந்த சைடில் போட்டணும். ஓகேவா? ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நாங்கள் 24 4. ஓகேவா? இது 2 4 4 4 2 6. ஓகேவா? 64% வந்துச்சா? ஸோ அப்போ 64% அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே? அப்போ 64%ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது?
64%ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பியில் இருக்க இந்த 64% அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நான் தெளிவாக தான் நடத்திருக்கேன். இதில் எந்த ஒரு டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைல்ல? அதாவது ஒரு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஸோ அழிச்சிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அவன் இந்த ரோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5/3க்கு பதிலாக 3/5 வந்து பெருக்கிடும். ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25ஐயும் கீழே போட்டு மேலே 16 போட்டு, ஓகேவா, இன்ட்டு 100 போட்டு, ஓகேவா, இதை அடிச்சு கொடுத்துருப்போம். இங்கே ஒரு 25, 4 25, இது 2 பேருக்கும் நமக்கு 64 கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த 16 25 எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம 5/3ஐயும் 3/5ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குறுக்கு பண்ணியிருந்தோம். 5 25, அந்த 25 தான் இருக்கலாம். இந்த 25 3 9. ஓகேவா? ஸோ அந்த 9 25ல் கழிச்சது தான் வந்து 16. அந்த 16 தான் இருக்கலாம் இந்த 16. ஓகேவா? ஸோ புரியுதுங்களா? அப்போ 16/25 இன்ட்டு 100 போட்டு அதை அடிச்சு கொடுத்தா 64% அப்படிங்கிறது இந்த இங்கே, அதாவது இங்கே இந்த ரோஷன்கிற வந்து தான் செஞ்ச சதவீத பிழையா வந்து நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஸ். டவுட் எதுவும் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? buy 3 get on 1 free, okay, and additional 20% discount is equal to the single discount of. ஓகேவா? அதாவது இங்கே டிஸ்கவுண்ட் வச்சு தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 வாங்கினால் 1 இலவசம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கலாம். மற்றும் கூடுதல் 20% தள்ளுபடிகள் ஒரு தள்ளுபடிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3லேருந்து இலவசம் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் பாருங்க. 3 வாங்கினால் 1 இலவசம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வாங்குறவனுக்கு மொத்தமாக எத்தனை இது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும் சொல்லலாமா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இது அப்படிங்கிறது இங்கே 4 உறுப்புகள் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கோம். ஓகே, ஸோ 4 4 ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 4 இந்த சைடு 3. ஓகே, 3 வாங்கினா தான் நமக்கு தான் 4 இது கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 4 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கூடுதலாக 20% தள்ளுபடி. ஓகே, இப்போ 20% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 20% வந்து 1/5 அப்படி மாதிரி எழுதலாமா? இதுல டவுட் இருக்கா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20%னா 20/100 போடுவோமா? ஈக்குவல் டு இப்போ ஒரு 20 வருது, 5 20 100 ஆயிடுச்சு. அப்போ 1/5 வருமா? இதுதான் அந்த 1/5. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 1/5 அப்படிங்கிறத எடுத்துக்கோமா? எஸ். இப்போ இந்த 1/5 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? எப்போவுமே இதுலேருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கழிப்போமா? எஸ். ஸோ அதான் பண்ண போகிறோம். அப்போ 5ல் 1 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 4. அப்போ அந்த பெரிய மொத்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டுக்கிறீங்க. 5ல் 1 போனுச்சுன்னா 4 சொன்னோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா அடிச்சு கொடுங்க. ஒரு 4க்கு 4 வந்து அடிச்சு வச்சா வேறு எதாவது அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் 5 இங்கே போட்டுக்கங்க, 3 இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்க. ஸோ 5ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பெர்சன்டேஜில் தான் பார்த்து ஆன்சர் கேட்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் என்ன 2 அது மேலே போட்டுக்கிறீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதானே நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? இப்போ 2 கீழே 5 இருக்குது. இதை வந்து அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ சைடில் பார்க்கும்போது 100 இருக்குது. ஓகேவா? அப்போ இதை எப்படி அடிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரஞ்சு 5 25 வந்து பார்த்தீங்கன்னா 100 சொல்லலாமா? அப்போ இது 2 பேருக்குங்க 22 வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிற சொல்லலாமா? ஓகேவா? 2 4 அந்த 0 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 40 கிடைச்சிடும். அப்போ கரெக்டான ஆன்சர், அதாவது 40% அப்படிங்கிறது தான் அது கரெக்டான ஆன்சர். 40% அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சியில் இருக்க 40% அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் மீண்டும் ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வாங்கினால் 1 இலவசம். அதுதான் இந்த இருக்குல்ல, இங்கே போட்டுக்கல இது. ஓகேவா? ஸோ 3 வாங்கினால் 1 இலவசம் அப்படின்னா மொத்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 வாங்கும்போது 4 இது கொடுக்குறாங்க. ஓகேவா? 1 இலவசம் அப்படிங்கும்போது ஏற்கனவே 3 1 சேர்த்து அப்போ 4, அதுதான் 4 உருப்படின்னு சொல்லுவோம்ல, அது 4 உறுப்பு 4 ஆர்டிகல் சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகே, அப்போ 4 ஆயிடுச்சு ஒட்டு மொத்தமாக. அது வாங்குறது 3. ஓகே, அதுதான் அந்த 3. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 20% வந்து கூடுதலாக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ 20% அப்படிங்கிறத நம்ம பின்னத்தில் எப்படி எழுதும்? 1/5 எழுதலாமா? ஸோ அது எப்படி 1/5 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிடணும். ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 20/100 போட்டிங்க அப்படின்னா ஒரு 20 5 20 100 ஆயிடுச்சு. அப்போ 1/5 கிடைக்கும். அந்த 1/5 தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 5லேருந்து 1 கழிக்கும். ஓகேவா? 5 வந்து 1 கழிச்சா 4 கிடைக்கும். அந்த 4 தான் இது. இங்கே 5ங்கிறது கீழே உள்ள மொத்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு ஃபுல்லாக வர்றது எல்லாமே வந்து மொத்தம் இந்த சைடு வர்றது எல்லாமே அது கழிச்சது போக வரும். ஓகே, ஸோ அப்போ 5 4 வந்துச்சா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஈக்குவல் மாதிரி போட்டு இதை 4க்கு 4 அடிச்சு கொடுத்தோம். வேறு எதாவது அடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ ஏன்னா வாய்ப்பாடு இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து அடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம அடிச்சு கொடுத்து சுருக்க தான் பார்க்கணும் இருந்தது. ஓகே, ஸோ அப்போ 5ங்கிறது கீழே வந்துச்சு, 3ங்கிறது கீழே வந்துச்சு. ஸோ அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரெண்ட் பார்த்தோம். அது 5ல் 3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த 2ங்கிறது டிஃபரெண்ட். அந்த டிஃபரெண்ட் மேலே போட்டுக்கிறதுங்க, கீழே அந்த ஒட்டு மொத்தம். ஓகே, ஸோ மொத்தங்கிறது
இந்த சைடு உள்ள எல்லாமே மொத்தம் தானே சொல்லிக்கிறேன், அந்த 5 தான் கீழே போட்டோம். இன்ட்டு 100 எதுக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுபடிக்கு எவ்வளோக்கு சமம், கூடுதலாக 20% தள்ளுபடின்னு சொல்கிறாங்களே. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு பெர்சன்டேஜில் வந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்ட்டு 100 போட்டேன். ஸோ இப்போ 2/5 இன்ட்டு 100 அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 கீழே 5 இருக்குது, இதை எதுவும் அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ பட் சைடில் பார்த்தா நம்ம அடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் 5 5 25 100 அப்படி மாதிரி கொடுத்துட்டு இது 2 எவ்வளோ பெருக்கணும். ஸோ ஓகே, ஸோ அப்போ 2 இன்ட்டு 20 அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிடைக்கும். அதாவது 40% அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்க 40% அப்படிங்கிறது இதில் கரெக்டான ஒரு ஆன்சராக வந்துன்னா வருங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் டவுட் இல்லைல்ல, வேறு எதுவும் டவுட் இருக்கா? எஸ். ஸோ கரெக்டாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் செம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரேஸ் பண்ணிட்டாங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி நம்ம சொல்லிட்டு வரலே கவனிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம கடைசியாக சம் வந்து ஆன்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் இப்போ வந்து நான் இது வரைக்கும் சொல்லியிருப்பேன்னு வச்சுங்களேன், இந்த 4 3 5 4 இது வரைக்கும் சொல்லியிருப்பேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இந்த பக்கம் இதான் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு கரெக்டாக கவனிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியாதுல்ல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்னா ஃபேஸை பார்த்தோ அல்லது என்ன டவுட்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியாச்சு கேட்பாங்க. பட் வந்து இப்படி இருக்கிற மூலிமா நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் புரிஞ்சவங்களும் சரி, புரியலை, அதாவது எந்த இடத்துல புரியலாம் அப்படின்னு சொல்லி லேக் ஆகி நிற்கிறவங்களுக்கும் சரி, மறுபடியும் அந்த சம போட்டதுக்கு மாதிரியான ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். வேற எந்த ஒரு காரணம் கிடையாது. ஓகேவா? ஸோ சில பேர் வந்து வேற வேறு மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கமெண்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏன்னா உங்களோட கருத்துக்கள் எனக்கு தேவை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து நல்லாவே எழுதுங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ஸ் 40% அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ எ பேக் contain 1 rupees 150 paise and the 25 paise coins in ratio is the 5:6:8 respectively. If the total money in the bag rupees 210, ஓகேவா? 210 ரூபா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் த 1 ரூபி காயின். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 5:8 விதத்தில் 1 ரூபா 50 பைசா 25 பைசா நாணயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபா இருக்குது. ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் 1 ரூபா நாணயங்களோட எண்ணிக்கை தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஒட்டுமொத்த அந்த பையில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ 210 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் மேலே எழுதிக்கிறீங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து இதில் இந்த 210 ரூபாவில் 1 ரூபாய் இருக்குது. ஓகேவா? 1 ரூபாய் இருக்குது. இதில் 50 பைசாவும் இருக்குது. ஓகேவா? ஸோ 50 பைசாவும் இருக்குது. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ 25 பைசாவும் உங்களுக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது வந்து 1 ரூபா. ஓகேவா? ஸோ 1 ரூபி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை சர்க்கிள் போட்டு வச்சுக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேஷியோ சொல்லியிருக்காங்களா, அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 1 ரூபாயோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இதோட 50 பைசாவோடைய ரேஷியோ வந்துன்னா 6. ஓகே, ஸோ அடுத்து 6. அடுத்து 25 பைசாவுடைய ரேஷியோ வந்துன்னா 8. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அதாவது முழு 1 ரூபாயாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாமே பைசாவாக மாற்றிக்கணும் ஒன்று, இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் 1 ரூபா தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 1 ரூபா அப்படிங்கிற குவான்டிட்டிக்கு வந்து நான் மாற்ற போகிறேன். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது 5 1 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 5 1 ரூபாயோட மதிப்பு 5ங்கிறது எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு இங்கே 50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ எனக்கு 1 ரூபா 6 50 பைசா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ருபீஸ் கிடைக்கும், அதாவது 2 50 பைசா இருந்தால் தான் எனக்கு 1 ரூபா. ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். அப்போ இங்கே 6 இருக்குன்னு சொல்கிறாங்களே, 6 2 50 பைசா சேர்ந்தால் தான் நமக்கு 1 ரூபா. அப்போ அந்த அதுக்கு 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 1 ரூபாய்க்கு ஈக்குவலாக ஆக்குறதுக்காக தான் அதுதான் கீழே 2 போடுறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு இங்கே 8, அதாவது 8 25 பைசா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியுதுங்க உங்களுக்கு? 8 25 பைசா. அப்போ மேலே ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது 4 25 பைசா சேர்ந்தால் தானே 1 ரூபா. ஓகே, அதனால தான் சொல்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 8 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த 8 மேலே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது புரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் 210 போட்டிருக்கோமா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த 5ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபாங்கிறது 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் 5 × 1 5 அப்படின்னு போட்டோம். முழுசாகவே 1 ரூபா இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே 1 ரூபாய்க்கு மாற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 50 பைசா இருக்குது. ஓகேவா? 6 50 பைசா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2 50 பைசா சேர்ந்தால் தான் நமக்கு 1 ரூபா. ஓகே, புரியுது? அது புரியுது அவங்களுக்கு? அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி தான் இப்போ 25 பைசாவுமே இப்போ 4 25 பைசா சேர்ந்தால் தான் 1 ரூபா. அப்போ இங்கே 8 25 பைசா இருக்குது. அப்போ
அதனால என்ன சொல்கிறேன், 8ங்கிறத மேலே போட்டுக்கணும். அப்போ எத்தனை உருப்படி எத்தனை இருக்குங்கிறது வந்து மேலே போட்டுக்கணும். கீழே ₹1 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 25 பைசா தேவையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போட்டுக்கிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி தான் 50 பைசாங்கிறது 2 50 பைசா இருந்தால் தான் நமக்கு ₹1 அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்ச் வரும். அதனால தான் கீழே 2 போட்டிருக்கோம். 6 50 பைசாக்கு கீழே. ஓகே. ஸோ அப்போ இந்த இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அடிச்சு கொடுக்க போகிறோம். அவ்வளோ அடிச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் கொண்டு வந்துடும். எப்படி கொண்டு வரலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்கா? ஸோ இங்கே 2 இருக்குது. ஒரு 2 2 மேலே 6 இருக்குது. மூவி 2 6. ஓகேவா? ஸோ அப்போ 3. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. ஒரு நாங்க 4 இங்கே 8 இருக்குது. இரு நாங்க 8 அப்படின்னு சொல்லலாமா? அப்போ கீழே உள்ள எல்லாமே அடி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படி தானே? கீழே உள்ள எல்லாமே உங்களுக்கு அடி ஆயிடுச்சு. இப்போ 5 3 இதெல்லாம் ப்ளஸ் தானே? ஓகே. ப்ளஸ் சிம்பிள் தானே இருக்குது. 5 கூட 3 கூட்டுங்க. 5 3 8 8 கூட 2 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10. அப்போ 10 = 210. ஓகேவா? அதாவது இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 10 இதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 210க்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு இதுங்கிறது எவ்வளோக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது ஒரு இதோட வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. புரியுதுங்களா? இது அதை நம்ம நிறைய சமயம் இந்த ஃபார்மேட் பயன்படுத்திடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ 50ங்கிறது 20க்கு அப்போ நம்ம நிறைய இப்போ நம்ம லாஸ்ட்டாக போன வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. 10ங்கிறது 210க்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது நம்ம எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? 21க்கு ஈக்குவலாக இருக்குமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே 0 மட்டும் தானே கட் பண்ண போகிறோம். மற்றபடி ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ ஒரு இது 21 அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு இதோட இது எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ஒரு இதோட மதிப்பு என்னன்னா 20 21 அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு ₹1 மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ₹1 காயின்ஸோட நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. எவ்வளோ ₹1 காயின்ஸ் வந்து அந்த ₹210 இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்குல்ல அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பெருக்கணும். ஓகேவா? எத்தனை 21 வந்து பெருக்குனுங்க. அப்போ 5 21 உங்களுக்கு எத்தனை வரும்? 5 21 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வரும்? I1 5 I2 10. அப்போ 105ன்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ 105ன்னு சொல்லலாமா? இப்போ 105ங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குமா? அப்போ 105ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்கா? எஸ். ஸோ 105ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ சிம்பிளான மெத்தடுங்க. அதாவது இந்த டைப் கொஸ்டின்ஸ் நிறையாவே நிறையா திருப்பி நிறைய எக்ஸாம் அதாவது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் நீங்கள் ரயில்வேயாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டைப் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணோம் ஃபஸ்ட் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஒன்று நீங்கள் பெருசாலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹210 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே. ஸோ ஒட்டு மொத்தம் அந்த பையில் ₹210ங்கிறது அமௌண்ட் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ₹1 இருக்குது, 50 பைசா இருக்குது, 25 பைசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அது ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லியிருந்தாங்க. அதாவது 5 6 8 அப்படிங்கிற மாதிரி அதை தான் வந்து கீழே போட்டு வச்சுருக்கோம். ஓகே. ஸோ ₹1 வந்து பார்த்தீங்கன்னா 5 50 பைசாவுக்கு 6 ஆகும் 25 வந்து 8 அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ₹210 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே ருபீஸில் இருக்கு. ருபீஸில் மாற்றணும் இல்லைனா ஒன்று பைசாவில் மாற்றணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ₹1 ருபீஸில் மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணோம். அதனால தான் 5 ₹1 இருக்குது அப்படிங்கிறதுனால 5 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நம்ம 50 பைசா 6 இருக்கிறதுனால 2 50 பைசா சேர்ந்தால் தான் நமக்கு ₹1 கிடைக்கும். ஸோ அதனால் ₹1 தரத்துக்கு மாற்றுறதுக்காக வந்து கீழே 6 50 பைசா இருக்கிறதுக்கு கீழே 2 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ளஸ் 8/4ங்கிறது அதாவது 4ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 50 பைசா 4 25 பைசா சேர்ந்தால் தான் நமக்கு ₹1. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால தான் 4 போட்டிருக்கேன். மேலே வந்து 8 25 பைசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மேலே 8 போட்டாச்சு. இப்போ ஈக்குவல் டு 210 இதெல்லாமே 210க்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம். எப்படி அடிச்சு கொடுத்தோம்? ஒன்றுமே பண்ணலை. அதாவது கீழே 2 இருந்துச்சு மேலே 3 இருந்துச்சு. ஒரு 2 மூவி 2 6 அப்படின்னு அடிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி கீழே 4 இருந்துச்சு மேலே 2 இருந்துச்சு ஒரு 2 ஒரு நாங்கள் 2 நாங்கட்டுன்னு அடிச்சு கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள எல்லாத்தையும் கூட்டுறது தானே 5 கூட 3 கூட்டினோம் 3 கூட 2 கூட்டினோம். அப்போ 10 ஆயிடுச்சு. அப்போ 10ங்கிறது 210க்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ இது சிம்பிள் தான். ஓகே. ஸோ பெருசாக வந்து நம்ம ஒன்றும் தேவையில்லை. இங்கே ஒரு 0 எடுத்துட்டோம் அப்படின்னாவே 2 சைடும் ஒரு 0. இப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஒரு இதுங்கிறது 21க்கு ஈக்குவல் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிச்சா? ஸோ அப்போ ஒரு இதுங்கிறது 21க்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து அவங்க ₹1 காயின்ஸ் தான் எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அந்த பையில். ஓகேவா? ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணோம் ஒரு இது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிச்சுல. இப்போ ₹5 ரேஷியோ மதிப்பு ₹1 ரேஷியோங்கிறது 5 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த 5 கூட 21 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ₹1 காயின் இந்த ₹210 இதில் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம அந்த 5 × 21 பண்ணோம் 105 கிடச்சிச்சு. அப்போ 105ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 பைசா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அந்த இங்கே 6 இருக்குல்ல 6 கூட வந்து நீங்கள் 21 பெருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து இப்போ 25 பைசா கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த 8 கூட நீங்கள் வந்து 21 பெருக்கி ஆன்சர் கொண்டு வர மாதிரி. ஓகே. ஸோ அவ்வளோதான். மற்றபடி இது ஒவ்வொன்றுக்கும் அதாவது இப்போ 50 பைசா கேட்டிருந்தால் வேறு மாதிரி ஃபார்மேட்டோ 25 பைசா கேட்டால் வேறு மாதிரி ஃபார்மேட்டோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு இது எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் எல்லாமே சேம் ஃபார்மேட் தான். மற்றபடி மல்டிபிகேஷன்ஸ் தான் அதெல்லாம் நடக்க போகுது. ஓகே. எவ்வளோ ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொஸ்டின் பாருங்கள். ஓகே.
A dishonest dealer announcement selling his article with 22% loss but uses 35% lighter weights. What is the percentage of his profit? ஓகேவா, அதாவது ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது கட்டுரைகளை, அதாவது ஆர்டிகல் சொல்கிறோம்ல அதுதான். ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்னடா அது கட்டுரை அப்படி மாதிரி பார்க்காதீங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால அப்படி ஆயிடுச்சு. 22 ஏதோ ஒரு பொருளை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு பொருள் இங்கே வந்து பர்டிகுலராக இந்த பொருளை, அதாவது சில இடத்துல ஜீனி வைக்கிறான், சில இடத்துல அரிசியை வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வந்து வைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஏதோ ஒரு நேர்மையற்றனா டிஸ்ஆனஸ்ட், இந்த டிஸ்ஆனஸ்ட் டீலர் எடுத்து வியாபாரி அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குல்ல, அது வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட் லாஸில் கேட்பாங்க. ஓகேவா, அதனால் கண்டிப்பாக இந்த டைப்புமே தெரிஞ்சுக்கணும். ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது கட்டுரைகளோ ஒரு பொருளை, ஓகேவா, ஸோ 22% வந்து இழப்புடன் விற்பதை அறிவிக்கிறார். ஓகே, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா, அதான் லாஸுங்கிறது, இழப்புங்கிறது. ஆனால் 35% இலகுவான எடையை பயன்படுத்துகிறார். அந்த இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து நான் டிஸ்கவுண்ட்டோட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அவன் தான் ஏற்கனவே நேர்மையற்ற வியாபாரி, அவன் தான் ஏதாச்சும் ஒரு கலவணித்தனம் பண்ணிடுவானே. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் 35% இலகுவான எடையை வந்து பயன்படுத்துகிறான். அவன் என்ன பண்ணிடுறான், 35% வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லும்போது 22% அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெர்சன்டேஜ் கொடுக்கும்போது வந்து நமக்கு 35% தான் கொடுக்குறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட். ஓகேவா, அப்போ அவர் லாபத்தின் சதவீதம் எவ்வளவு, சொல்லும்பொழுது 22%, போர்டில் வந்து இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? 25% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு, ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட் வைக்கும்பொழுது தான் 30% தான் டிஸ்கவுண்ட் வச்சு கொடுப்பாங்க. அப்போ இதுக்கிடையான டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட் இருக்குல்ல, அதை தான் இங்கே கண்டுபிடிச்சு சொல்கிறான். ஓகேவா, ஸோ இதில் ப்ராஃபிட் ஆகிறானா லாஸ் ஆகிறானா, இதை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் ஆவாங்கிறது. ஓகேவா, ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டுங்கிறது தான் வந்து ஆன்சராக வரப்போகுது. ஸோ அதனால் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது முக்கியம்ல. ஸோ அதை பார்க்க தான் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இவன் எவ்வளோ லாஸ் தானே கொடுக்குறான். அப்போ இது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப 100லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ லாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 22. ஓகே, 100லேருந்து 22 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 100லேருந்து 22 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 77 கிடைக்குமா? எஸ். ஸோ இது ஒரு இது. அதே மாதிரி வந்து அடுத்து 35% வந்து அதை பயன்படுத்தலாம். ஓகே, அப்போ அதையுமே நீங்கள் தான் தனியாக எடுத்துக்கணும். 100லேருந்து 35 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 65 கிடைக்குமா? சாரி. ஓகே, ஸோ அப்போ 78, 65 இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ மொத்தமே 100ன்னு சொல்லலாமா சதவீதத்தை பொறுத்த வரைக்கும். இதில் ஒரு பக்கம் வந்து 65%. ஓகேவா, ஸோ ஒரு பக்கம் வந்து 78% அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட். இப்போது அவன் வந்து சொல்லும்போது 22%, பட் வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது வந்து 35%. அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியமில்ல. நான் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் தானே. புரியுதுங்களா? அப்போது 65ல் 78 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 13 டிஃப்ரெண்ட் சொல்லலாமா, அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ 65லேருந்து 78 அப்படின்னு பார்க்கும்போது 13 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ 13 + 13 போட்டுக்கலாம். இப்போ ப்ராஃபிட் தானே கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ப்ராஃபிட் ஈக்குவல் டு உங்களுக்கு இப்போ 13 டிஃப்ரெண்ட் என்ன, எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் மேலே போடணும். 13 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை இப்போ 65 கீழே போடுறதா 78 கீழே போடுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா, ஸோ அவன் சொல்லும்போது தான் 78% அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா, அவனுக்கு இது கிடைக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 65% அப்படிங்கிறது ப்ராஃபிட் இதாகுது. ஓகேவா, அப்போ 65 தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடணும். ஓகேவா, ஸோ இன்ட்டு 100. ஓகேவா, எஸ். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சுங்க. அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே அடிச்சு கொடுத்துடலாம். ஓகே, அப்படி தானே? எஸ். ஸோ இப்போ கீழே 65 இருக்குது. ஓகேவா, ஸோ 65 இருக்குது. ஸோ 15 மாதிரி இருக்குல்ல. ஓகே, கீழே மேலே 13, கீழே 65 இன்ட்டு 100. ஓகே, ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்துடலாமா? எப்படி அடிச்சு கொடுக்கலாம், 1 13 13. ஓகேவா, 1 13 13, 65னா 5 13 உங்களுக்கு வந்துன்னா 65 ஆயிடுச்சா? ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ கீழே வந்து 5 இருக்குது, அந்த சைடு 100 இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ 100 5 அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 1 5 5 25 100 அப்படின்னு அடிச்சு கொடுக்கலாமா? எஸ். ஸோ அப்போ ப்ராஃபிட்டுங்கிறது 20% அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? ஸோ அப்போ நான் முதலே சொன்னேன்னா இதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் இருக்கும். அதாவது சம்ம வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சிடும் இதில் ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அது கண்டுபிடிக்க தெரியுமான்னு தெரில எனக்கு. ஓகேவா, ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக நான் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, எஸ். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாம் நெருங்க போகிற டயத்தெலாம் சொல்லி தருவேன். ஓகேவா, ஸோ இப்போலாம் சொல்லி தந்தால் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை நோக்கியே ஓடிடுவீங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ஷார்ட்கட்லாம் நான் சொல்லி தருவேன், பட் இப்போலாம் சொல்லி தர மாட்டேன். ஓகேவா, ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலர் மெத்தடை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் நான் சொல்லும்பொழுது ஈஸியாக புரியும். ஓகேவா, ஸோ நான் இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாயால் சொல்லிட்டு போயிடுவேன், இங்கே வந்து போர்டில் எழுதிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போது 20%, அதாவது ப்ராஃபிட்டுங்கிறது 20% ஆகிப்போச்சா? ஸோ அப்போ 20%
இங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 20% ப்ராஃபிட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ எந்த ஆப்ஷனில் 20% ப்ராஃபிட்டுங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல தான் வந்து 20% வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கரெக்டாக நான் சொல்லி வந்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் உங்களுக்கு சொல்லி தரேங்க. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இங்கே 22% லார்ஜ், அதனால தான் இங்கே வந்து கழிச்சிருக்கோம். 78 கழிச்சிச்சு. அதுக்கப்புறம் 100லேருந்து 35 கழிச்சோம், அதுதான் அந்த 65. இங்கே 100 எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 100% இருக்கிறனால 100% தான் இங்கே வந்து ஃபுல்லானது. அதில் வந்து தான் 65 ஒரு பார்ட்டு, 78 ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் தான் 13. ஓகேவா? ஸோ அப்போ 13 இந்த 65 கீழே போட்டிருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த விற்கும் பொழுது அவன் ஒரு டிஸ்ஆனஸ்டான நேர்மையற்றவனா தானே. இப்போ இன்னைக்கு விற்கும் பொழுது எவ்வளோ வச்சு விற்கிறாங்கிறது தானே இங்கே முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த 65 அதை கீழே போட்டிருக்கோம். ஓகேவா? 13/65 × 100 அப்படின்னு போட்டிருக்கோம். இதை 1 13 13 5 13 65 அப்படின்னு போட்டு கீழே 5 இருக்கா, ஓரஞ்சு 5 மேலே வந்து இந்த சைடு அதாவது 20 இருக்குது, அதாவது 25 100 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 20% அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ புரிஞ்சா? ஸோ இதில் வந்து புரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பேசிக்கான ஒன்று தான். ஸோ இதே மாதிரி டைப் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. இந்த டிஸ்ஆனஸ்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லா ஷிஃப்ட்லையுமே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டு தான் அது கண்டிப்பாக ரயில்வேல எல்லாமே கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு எல்லா ஷிஃப்ட்லையுமே இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். கேட்டதே தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைப் தான், இந்த மாதிரி டைப் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதையுமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், அதாவது கொஸ்டின்ஸ் லெவலில். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லெவலாக போயிருக்கும். அடுத்த 5 அப்படி மாற்றிட்டு தான் வரும். ஸோ நான் நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது போக வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எழுதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடுவேன். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ.